தண்ணியில குளிக்க தானே வந்தேன். ஒரு கொலை தலையில தண்ணி போடாம என்னடா குளிக்கிற? ஏய் நீ என்ன வெளியே நின்று பூச்சி குளிர்ற உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரைச்சி வரகா போக வேண்டியதான். என்னடா சவுப்புக்கார காணோம்? ஒரு 6 மணிக்கு நான் நினைக்கிறேன் அங்க இறங்கி குளிக்கிறாங்களோ. என்ன இது? இல்ல கைஸ், இப்படிதான் நாங்க வந்து போன வருஷம் தான் நினைக்கிறேன். போன வருஷம் நாங்க பிளாக் தண்டர் போயிருந்தோம். பிளாக் தண்டர் போறப்ப நான் எப்பவுமே இந்த மாதிரி தீம் பார்க்லாம் போனா மொபைல் போனை லாக்கர்ல வச்சுட்டு போவேன். இந்த இவன் இருக்கான் பாருங்க, இவன் என்ன சொன்னா ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு பவுச்சை வாங்கிட்டு வந்து இதுக்குள்ள மொபைல போட்டு நீங்க பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாதுன்னா இவன் பேச்ச நம்பி இல்ல அவன் சொன்னது ஒரு படையில உண்மைதான். அந்த பவுச்சுக்கு ஒண்ணுமே ஆகல. பவுச் ஆமா கேடு போச்சு. 250 ரூபா பவுச்சை வாங்கி அதுல போனை வச்சு போய் பிளாக் தண்டர்ல ஜாலியா விளையாண்டுட்டு வெளியே வந்து பார்த்தா டிஸ்பிளே வேலை செய்யல, போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கு தண்ணியில கண்டம் தான் சிவகாமி சொல்லிட்டாடா. அப்புறம் திருப்பி அடுத்த போன் வாங்கினேன். இப்ப என்ன சொல்றான்? இப்ப அந்த தண்ணியை தெளிச்சு IP6 அது என்னடா கொன்னுடுவோம். ஒழுங்கா வந்த வேலை குளிக்கிறது அத மட்டும் பாரு. ஏற்கனவே நான் அப்டேட் பிரச்சனையால நான் ரொம்ப நத்திங்லாம் இந்த தண்ணி நத்திங்டா, விட்டு பாப்போம்டா. இல்ல IP அந்த நான் மட்டும் ஷாமி காலி பண்ணல இருக்கு. அப்ப விட்டு பாப்போம். இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஆக்ஷன் கேமராவோட விடலாம், அது ஒண்ணுதான் இப்ப வீணா போற கண்டிஷன் இருக்கு. நாங்க நீச்சல் அடிக்கிறோம் பாருங்க. பறவை எப்படி வரும்னு பாக்குறோம் கைஸ். இப்ப ஓ குரலி வித்தையா? மீனா எங்கடா? மீன்லாம் இல்லாம இருக்குமாடா தண்ணியில? மீன் தொல்லை பண்ணுமேடா. நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாது. நீ காலையில குளிக்கலன்னா உன்னை தொல்லை பண்ணு. ஆமா உண்மையாதான் குளிக்கல. காலை சுத்தம் பண்ணோம். இங்க பாருங்க என்கிட்டலாம் ஒரு மீன் கூட அமைதியா வரணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்துருங்க. அழகா வீட்டுல இருந்து நாங்க போன வருஷம் வந்தப்ப பிரியாணி கிரேவி ஒரு 30 பேர் கொண்ட குழு, அதுக்கப்புறம் ஒரு வேனு ஒரு கார் வீடியோ போட்டுடுவோம். அந்த வேனு ஒரு சில அந்த வேனு அந்த கண்டென்ட் எல்லாம் ஓட்டு விடுறோம். செம்ம ஹாப்பியா இருக்கும். ஆனா அந்த அளவு தண்ணி இப்ப இல்ல. அது ஜூன் மாசம், அப்ப தண்ணி நல்லா இருந்துச்சு. இல்ல இப்ப இந்த அளவுக்கு அது ஜூன் மாசமா இல்ல பொங்கல் டைம்ல வந்தோம். பொங்கல் ஜனவரியில வந்தோம். 2025 ஜனவரி. இதே புல்லாவெளி ஃபால்ஸுக்கு 2025 ஜனவரியில் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ நிறையா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்க்க தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆளையே இழுக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. எங்கள் வீட்டு பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம். இப்போதான் முக்கியமான கட்டம், பிரியாணியை போய் சாப்பிட போகிறோம். அவர்கிட்ட 66 சொல்ல சொல்லுமா. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இந்த பால்ஸில் பிரியாணி. அந்த பால்ஸ் உட்காந்துக்கும் போது பிரியாணி வேற லெவலு. கிரேவி சூப்பர், பிரியாணி சூப்பர். வந்தாலும் எப்படி இதனால நீங்க கூற வரும் கருத்து?
புஷ்அப்ஸ்லாம் எடுப்பான், எக்ஸசைஸ்லாம் சூப்பரா பண்ணுவான். ஆனா நைட் ஆனா 2 ஜப்பான் சிக்கனை ஃபுல்லா சாப்பிட்டு டயட்டுங்கிற பேர்ல இந்த தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது. நான்லாம் சாப்பிடுறேன், தொப்பை இருக்கு, நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. நான் டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லல, நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆனா இவன் டயட் டெய்லி ஜிம்முக்கு போறான். அவன் எதுக்கு ஜிம்முக்கு போறானே தெரியல. ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் இதாயிரும். எவ்வளவு நாளா ஜிம்மு சுத்த போற? கல்யாணம் பண்ணிக்கூடா. கல்யாணம் பண்ணா உடம்புல இறங்கிருமா, அதனால நல்லா இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி. நாங்க செய்யறதுதான் சொல்லுவோம். வைஃப் மட்டும் இருக்க ஜிம்முக்கு அப்படின்னு அவன் மனசாட்சிக்கிட்ட அவனே சொல்லிக்கிறான். வேற ஒரு நீங்க தப்பா உனக்கு உடம்பு குறையலையா? சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. டேய், அப்ப இவன் ஜிம்முக்கு உடம்பு குறைக்க போறடா. பல தடைகள் வரும், அதெல்லாம் கடந்துதான் நம்ம உடம்ப குறைக்கணும். நான் இப்போ 1 மாசம் லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு உடம்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு புரியல. வெயிட் லாஸ் ஆகணும் ஜிம்முக்கு போறேங்கிற, அப்புறம் உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு 1 மாசம் லீவ்ல இருக்கேங்கிற. நீங்க அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கும் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. பைசப்ஸ்லாம் வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர்லாம் கேக்குறாங்கடா. டேய், பைசப்ஸ் பாருங்க. சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு மெயில் அனுப்புறாங்க. என்ன ஜீவன் வந்து ஜிம்முக்கு போறாரு, டயட் பண்றாருங்க, வாரம் ஏறிக்கிட்டே போறாரு. எல்லாமே இங்க பாருங்க. சிம்பு மாநாடு படத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல வருவோம். சித்திரங்களை பாட சொல்லலாம், என்ன பிரியாணி போட சொல்லலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ சொல்றீங்க, நான் எப்படி நிக்கிறேன்னு மட்டும் பாரு தண்ணியில. நிக்க முடியுமா தண்ணியில? சூர்யா மாதிரி வேணாம். இப்ப நம்ம குளிச்சுட்டு அந்த குளிச்ச இடத்த விட்டு வெளியே வந்து திருப்பி நம்ம காரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னொரு டீம் வந்தாங்க. அவங்கள இது வரைக்கும் அவங்கள பத்தின தகவல் எதுவுமே தெரியல. டவர் இல்ல, சுத்தமா நெட்வொர்க் இல்ல. அதனால நாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. அங்க ஒரு இடம் இருக்கு குளிக்க, அங்க குளிப்பாங்க. ஒரு படத்துல வரும்ல, குக்கு குக்கு அப்படின்னு, அது மாதிரி ஒரு வந்திருக்கலாம். இங்க கொஞ்சம் ஓரமா நடந்து போனோம். பின்னாடி வர ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்போம். வேகமா நடக்கணும். ரன் பின்னாடி வர ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீ இப்ப கீழே வந்து பின்மண்டையில அடிபட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஓடி போலாம்னு நினைக்கிறேன். நீ ஓடி போறதுல இருக்கா பையன். அது பாருங்க गाइस, ஒரு தாத்தா நமக்கு ஹாய் காமிச்சு போறாரு. இறங்கும் போது கரெக்டா அந்த இது வந்துருச்சு. நம்மள வேற ஒரு அண்ணன் அந்த ஹோட்டல்ல வேற கேட்டாரு, என்ன நீங்க ஆமாமா எப்படின்னு தெரியல, எங்களை பார்த்துட்டு கேட்டாரு. விஷயம் ஒண்ணு இருந்தா அது இதுதான். அது காரணம் என்னன்னா, நம்ம சிறுமலை வீடியோ போட்டப்ப திண்டுக்கல்னு டாக் பண்ணியிருந்தோம். அதனால இங்க திண்டுக்கல் மக்கள் நிறைய பேருக்கு பார்த்திருக்கலாம், அது போயிருக்கலாம். அதுல இருந்து எங்களை பார்த்திருக்கலாம். அவர் வேற நீங்க லைவ் போடுறீங்களான்னு கேட்டாரு. அதெல்லாம் இல்லைங்கன்றோம்.